கர்த்தராகிய நான் அதை காப்பாற்றி அடிக்கடி அதற்கு தண்ணீர் பாய்ச்சி ஒருவரும் அதை சேதப்படுத்தாதபடிக்கு அதை இரவும் பகலும் காத்து கொள்ளுவேன். இந்த வார்த்தையின் மூலம் கர்த்தர் நம்மோடு இன்று இடைப்படுகிறார். தேவன் தனது திராட்சை தோட்டமாகிய இஸ்ரவேல் ஜனங்களை குறித்து இங்கே சொல்லுகிறார். ஆவிக்குரிய இஸ்ரவேலர்களாகிய அவரை நம்புகிற விசுவாசிக்கிற நம்மை குறித்தும் அவர் இந்த வாக்கு இன்று பண்ணியிருக்கிறார். ஒரு நிலத்தில் நல்ல கோதுமையை விதைத்த மனுஷனிடம் வந்து அவனது வேலைக்காரர்கள், ஆண்டவனே, உமது நிலத்தில் நீர் நல்ல விதையை விதைத்தீர் அல்லவா, பின்னை அதில் களைகள் எப்படி உண்டானது, அதை பிடுங்கி போடலாமா என்று கேட்டார்கள். அப்பொழுது எஜமான், வேண்டாம், களைகளை பிடுங்கும்போது கோதுமையையும் வேரோடை பிடுங்காதபடிக்கு வளர விடுங்கள் என்று சொன்னார். பிரியமானவர்களே, கோதுமை செடியாகிய நம்மை குறித்து தேவன் எவ்வளவு கரிசனை உள்ளவராக இருக்கிறார். கோதுமை செடிக்கு சிறு பாதிப்பும் வர அவர் விடுவதில்லை. கர்த்தர் உங்களை எப்போதும் பாதுகாக்கிறார். உங்களை அவரது கரத்தில் வைத்துள்ளார். உன்னை தொடுகிறவன் என் கண்மணியை தொடுகிறான் என்று அவர் வைராக்கிய வாஞ்சையாக இருக்கிறார். அதற்கு அடிக்கடி நீர் பாய்ச்சி வளர வைக்கிறார். தேவையான பலத்தையும் ஆசீர்வாதத்தையும் அவர் தருகிறார். இந்த நாளிலும் கர்த்தர் உங்களுக்கு தேவையான பலத்தையும் ஆசீர்வாதத்தையும் தந்து ஆசீர்வதிப்பாராக.